வேலை இல்லாத திண்டாட்டம். கணவன் ஒரு இடம், மனைவி ஒரு இடமா இருக்கிறாங்க. வேலை கிடைக்காததுனால, நம்ம இந்தியா தேசத்துல வேலை கிடைக்காததுனால பாத்தீங்கன்னா எங்கேயாவது போயாவது பொழைக்கலாமான்னு பாக்குறாங்க. ஆனா வெளிநாடுகள்ல போய் வேலையே இல்லாம சில நேரத்துல பாருங்க, ஏஜென்ட்டுகளை நம்பி பணம் கொடுத்துறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான மகள் கனடா போகணும்னு சொல்லிட்டு 2 முறை ஏஜென்ட் கிட்ட நிறைய பணத்தை கொடுத்து ஏமாந்து போயிட்டாங்க. இது மாதிரி எத்தனையோ பேர் ஏஜென்ட்டுகளை நம்பி என்ன செய்யறாங்க, ஏமாந்து போறாங்க. பெரிய வெளிநாட்டுக்கு போயிட்டா நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருப்போம் நினைச்சு போறாங்க பாருங்க. நிறைய பிரேயர் குறிப்பு அப்பெல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் ஸ்வைப் ஆயிருக்கு. உலக நாடுகளின் பல பகுதிகளில் இருக்கிற பிள்ளைகள், ஒரு தாய் வந்து எங்கேயோ இருப்பாங்க, பிள்ளைகளை எங்கேயோ விட்டுட்டு போவாங்க பாருங்க. அங்க போனா அள்ளிடலான்னு போவாங்க. ஆனா அவங்களுக்கு பணமும் கிடைக்காது, ஒழுங்கா சம்பளம் கிடைக்காது. நிறைய அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வாடகைகள் நிறையவே, கமிட்மெண்ட் நிறைய இருக்கும். எப்படி நம்ம ஊர்ல இருந்தா கொஞ்சம் காசு, இங்க வந்தா எப்படி இருக்குது நிறைய பணம். அதே மாதிரிதான் வெளிநாடுகள்ல பாருங்க, போயிட்டு கடன் சுமைகள்ல மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாத கஷ்டத்துல இருக்கிறாங்க. இந்த மகள் இருக்கிற அந்த தேசத்துல பாத்தீங்கன்னா அந்த பகுதியில பாருங்க வேலையே இல்லை, வெளியே வரவும் முடியாத சூழ்நிலை, ரோடுகள்ல இருந்து அப்படி பாருங்க. பிச்சை எடுத்தா உள்ளதி போட்டுருவாங்க, பிச்சை எடுக்க முடியாது. அங்க இருக்கவங்க முகத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. யார் இந்தியா பீப்புளா இருப்பாங்க, இறக்கம் செய்வாங்கன்னு பார்த்து அவங்க கிட்ட வந்து மெதுவா சொல்லுவாங்க, ஒண்ணுமே இல்லை, பைசா தான் தாங்க. கேட்கக்கூடாது ஆக்சுவலா, அவளை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. ஆனா தெரியாம கேட்பாங்க. நம்ம இந்த நாட்டுல இருந்து நம்ம போறவங்க சில பேர் உதவி செய்வாங்க, ஏதாவது சாப்பாடு வாங்கி தருவாங்க, ஏதாவது பைசா கொடுப்பாங்க. யுஎஸ்ஏலாம் பாத்தீங்கன்னா, யுஎஸ்ஏ பெரிய இடம் நினைச்சிட்டு இருக்கோம். அங்க பாருங்க ஹோம்லெஸ் பீப்புள், வீடு கிடையாது. அங்க மாட்டுக்கு இருந்த லாடை கட்டி விட்ட மாதிரி இடங்கள் இருக்கும். அங்க போய் என்ன செய்யணும், அவங்க இருக்கணும். அவ்வளவுதான், மழையோ வெயிலோ குளிரோ, அந்த குளிர்லாம் தாங்கவே முடியாது. ஆனா அதுலதான் அங்க இருப்பாங்க ஜனங்கள். ஆனா அவங்க எல்லாம் பார்த்து மிரட்டி கேட்பாங்க, எங்களுக்கு இது தேவைன்னு கேட்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏலாம் எவ்வளவு பேர் அப்படிப்பட்ட பீப்புளை நான் பார்த்துருக்கேன். அங்க பாருங்க, ஒன்றும் தரலைன்னா திருட்ட கூட செஞ்சிருவாங்க, அடிச்சு பறிச்சு வழிப்பறி கூட பண்ணுவாங்க. அதனால இங்க இருக்கவங்கலாம் ஜாக்கிரதையா இருப்பாங்க, வீடுகள்லாம் கட்டும் போதே ஜாக்கிரதையா கட்டுவாங்க. இப்படிலாம் இருக்குது. அவங்க பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வேலை கிடைச்சா நல்லா இருக்கலாம்னு போறாங்க. நம்ம தேசத்திலேயே நல்ல வேலை கிடைச்சா படிச்சவங்களுக்குலாம் எத்தனை வாலிப பிள்ளைகள் வந்து என்ன செய்யறாங்க, வேலை கிடைக்காதனால கொரோனா பீரியட்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு பலருக்கு வேலை போயிடுச்சு. அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு விரக்தியோட கல்யாணம் முடியாத பிள்ளைகள் உண்டு. பாஸ்போர்ட் வீசா கிடைச்சாதான் கல்யாணம் முடியும் அப்படி இருக்க பிள்ளைகள் இருக்காங்க. வீசா இல்லாம வெளிநாட்டுல இருந்து கல்யாணம் முடியாம, ஒரு வேலை இல்லாததால மனைவி பிள்ளைகள் முன்னாடி சுருமைப்பட்டு கிடக்கிற சகோதரர்கள் இருக்கிறாங்க. வீட்டுல சண்டை இதெல்லாம் இருக்குது. பில்லி சூரிய கட்டுகளால அநேகருக்கு வேலை இழந்து குடும்பம் பிரிகிற நிலைமை. கத்தத்தாமே இந்த நிலைமையெல்லாம் மாத்தணும், வேலைக்கு போகணும். சில சகோதரர்கள் குடிச்சிட்டு வீட்டையே சுத்தி வருவாங்க, அவங்க எல்லாம் மாறணும். கத்தாவே நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணலாமா? ஷாலினி அவங்களோட சேர்ந்து நாம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. இல்லைன்னா இருட்டு நீங்க வச்சுக்கலாமா? ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஒருமித்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு ஆண்டவரே, இந்த விடுமுறை நாள்ல ஒன்று கூடி கர்த்தாவே சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வயதானவர்கள் கூட ஒன்றிணைந்து ஜெபிக்கும்படியாக கடந்து வர செய்த கர்த்தருடைய அன்புக்காய் தயவுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. இப்பொழுது சொல்லப்பட்டதான விண்ணப்பத்திற்காக உம்முடைய பாதபடியிலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவருடைய ஸ்தோத்திரமும் கர்த்தாவே ஆண்டவரே விடுதலையான வார்த்தைகளும் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிற விண்ணப்பத்தின் பேர்ல இந்த இடத்துல இருக்கிறவங்க எங்களுக்கு உடன் பிறப்பானவர்கள் கர்த்தாவே, எங்களுடைய நண்பர்கள் மற்றும் யார்கள் ஆண்டவரே வாழ்க்கையில கர்த்தாவே வறண்ட நிலமாய் காணப்படுகிறதோ கர்த்தாவே, விளை நிலமாய் கர்த்தர் மாற்றுவீராக தகப்பனே ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே. வேலை இல்லாமல்
இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை எழும்ப பண்ணுவீர். சோர்ந்து கிடக்கிறவர்களை கர்த்தர் ஆண்டவரே தட்டி எழுப்புவீர் கர்த்தாவே ஆண்டவரே. தேவ வார்த்தைகளை கொடுப்பீராக. பரலோகத்தின் மன்னாவினால் திருப்தியாக்கி கர்த்தாவே எழும்பி நெடுதூர பயணம் புறப்பட்டு போகும்படியாக கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும் கர்த்தாவே ஆண்டவரே. கடன் பாரங்களுக்குள்ள காணப்படுகிற ஜனங்களை ஆண்டவர் அந்த கட்டுகளிலிருந்து வெளியே கொண்டு வருகிறதான ஒரு திறந்த வாசலை கர்த்தர் கட்டளையிடுவீராக கர்த்தாவே. பெண்கள கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை உருக்கிறவர் கர்த்தர் என்பதை பிற புறஜாதியான ஜனங்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படியான ஆண்டவரை ஒரு மகிமையை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்திலே கர்த்தாவே எத்தனையோ வறுமைகள் தாரித்திரியங்கள் மற்றும் கர்த்தாவே பணங்களை பல்வேறு வழிகளில் இழந்து கடன் பாரங்களை நிறைக்கப்பட்டு கர்த்தாவே ஆமை தனிப்பட்ட ரீதியிலே யாரிடமும் சொல்ல முடியாமல் தற்கொலைக்கு நேராக கடந்து போகிறார்கள் கர்த்தாவே. அப்படிப்பட்ட தற்கொலை ஆவிகளை கடிந்து கட்டுகிறோம் கர்த்தாவே. தேவ மகிமையினால் தேசத்தை முடிசூட்டுவீர் கர்த்தாவே ஆண்டவரே. சிறைப்பட்டு கிடைக்கிற வாலிபர்கள் ஆண்டவரே வேலைகளுக்கு கடந்து செல்ல கர்த்தர் கிரியை செய்யணும். போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு கர்த்தாவே சிறுமைப்படுத்தப்பட்டு கர்த்தாவே தன்னுடைய வாழ்க்கையை தானே ஆண்டவர் குற்றுயிராக்கி கொள்கிற நிலைமையில் இருந்து கர்த்தர் அந்த பிள்ளைகளை விடுதலையாக்கி நாங்கள் செபிக்கும் பொழுது விடுதலைகளை தேசத்திற்கு அனுப்புவீராக கர்த்தாவே ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரை படித்தும் வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே. ஒரு காக்கையை போஷிக்கிற கர்த்தர் ஆண்டவரை எங்களை ஆண்டவரை அதை விட மேன்மையாக படைத்த நீர் எங்களுக்கு உரியவைகளை நீர் தராமல் இருப்பீரோ கர்த்தாவே ஆண்டவரே. அவைகளை விட மேன்மையாக நீர் எங்களை வழிநடத்துவீர் கர்த்தாவே ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய செய்கிற தொழில்கள் கர்த்தாவே பிசினஸ் காரியங்கள் மற்றும் ஆண்டவரே ஆமை தகப்பனே கர்த்தாவே அவர்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருடைய பலம் இரட்டிப்பாய் கிடைக்கும்படியாகவும் உண்மையும் உத்தமமும் நீதியும் நியாயத்தோடு கூட ஆண்டவரை தொழில்கள் செய்ய கர்த்தர் கிரியை செய்யணும். அநியாயத்துக்கு தன்னுடைய கண்களையோ செவிகளையோ கரங்களையோ நீட்டாதபடிக்கு உண்மையும் உத்தமமாய் தொழிலை செய்து கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தாவே காணிக்கை பலியாய் கொண்டு வரும்படியாக அங்கீகரி ஒரு ஆபேலின் காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தது போல மன உண்மை உத்தமமாய் சமூகத்திலே கொண்டு வர கர்த்தர் கிரியை செய்யணும். உடைய ஆலயம் கர்த்தாவே நன்மைகளினால் பரிபூரணமாக கடவது கர்த்தாவே ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே. இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற சபைப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு தெரியாத கர்த்தாவே மனுஷன் முகத்தை பார்ப்பார் கர்த்தரோ இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறவர் ஆண்டவரே. கடன் பாரங்களில் இருக்கிற பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களுக்காக கர்த்தாவே ஆண்டவரே என்ன செய்வோம் என்று திகைத்திருக்கிற உள்ளங்கள் திருமண வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை கட்டும்படிக்கு ஆண்டவரை என்ன செய்வோம் என்று உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தை கர்த்தர் அறிகிறேன் கர்த்தாவே. அவனவன் செய்யத்தக்கதாகவும் அவனவனுடைய எண்ணங்களுக்கு தக்கதாகவும் கர்த்தர் வழி வாசல்களை திறந்து தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் பட்டவர்கள் கடன் நீங்கும்படி வழி வாசல்களை திறந்து கொடுக்கணும். 5 அப்பத்தையும் ஆண்டவரே 2 மீனையும் ஆண்டவரே பலுகி பெருக செய்து மீதி எடுக்க செய்த கர்த்தர் ஆண்டவரை கொஞ்சத்திலே இருந்தாலும் அவைகளை பலுகி பெருக செய்து ஆசீர்வதித்து ஒரு விடுதலையை கொண்டு வரும்படியாய் செபிக்கிறோம். அதற்கு தடையாயிருக்கிற அந்தகார மண்டலங்கள் கிரியைகள் அந்நியாரதனை சக்திகளுடைய தந்திரங்கள் கிரியைகளை கர்த்தாவே ஆண்டவர் அழித்து உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை கர்த்தாவே இந்த வேளையில் சபையின் நடுவிலே ஆண்டவரே ஊற்றி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ மகிமையின் பிரசன்னம் அந்த பிள்ளைகளுடைய ஜீவிதங்களிலே இன்றைக்கே இப்பொழுதே நடக்கட்டும் ஆண்டவரே. கடந்து செல்கிறது அல்ல, ஒரு விடுதலையோடு ஒரு சமாதானத்தோடு கடந்து கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பீர் கர்த்தாவே. ஊழியத்தை கட்டி எழுப்புவீர். ஊழியம் எவ்வாறு சபைப்பட்டு மேன்மேலும் வளர அநேக வாலிப பிள்ளைகள் உம்மை அறியாத ஜனங்கள் அந்நிய இருளுக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண கர்த்தர் சபையாய் கூடி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தாங்கள் வாழ்கிற வீடுகளுக்கு பக்கத்து வீடுகள் தெருக்களிலே ஆண்டவரே கிறிஸ்துவின் நற்கந்தம் வீசுகிறவர்களாய் வாழ கிரியை செய்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் தாங்கள் ஒரு
கொண்டவர்கள் ஆண்டவரே ஒரு பரிசுத்த ஆலயத்துக்கு செல்லக்கூடியவர்கள் எண்ணத்தோடு உலக ஜனங்கள் பிள்ளைகளோடு பழகும் பொழுது தேவ சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு, உலகத்தோடு ஒட்டி புதிரத்திலே இல்லாதபடிக்கு தங்களை வேறுபடுத்தி காத்துக்கொள்ள இவள் ஒரு ஆண்டவர் தேவனை அறிந்த பிள்ளை என்ற அடையாளத்தை புறஜாதிகளுடைய வாயிலிருந்து கர்த்தாவை கேட்கும்படியாக கர்த்தர் அவருடைய வாழ்க்கைகளை மாற்றும்படியாக செபிக்கிறோம். வாலிபர் தன் வழியை கர்த்தாவை பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்யணும். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய படிப்புகள் முடிந்ததும் அதற்கேற்ற நல்ல வேலைகளை வாய்ப்புகளை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே தேசத்து குடிகள் ஒவ்வொருவரை கர்த்தரப்படி நடத்து அநேகரை ரட்சணி ஆண்டவரை சேவைக்கு நேராய் திருப்புகிற பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகள் மாறட்டும். கர்த்தாவே நன்மைகளை பெற்றுக் கொண்டவர்கள் கர்த்தாவே ஆண்டவர் அந்த நன்மைகளை ஆண்டவர் உலகத்துக்கும் உலக ஆடம்பரத்துக்கும் உலக இச்சைகளுக்கும் அல்ல வீணாய் செலவழிக்க வேண்டியது. ஆண்டவர் அநேகரை கர்த்தரண்டை கொண்டு வருகிறார். ஆண்டவரை அதற்கு ஏற்ற முறையில் நன்மைகளை செலவழிக்கிற பிள்ளைகளாக கர்த்தாவே தேவ சாயல் கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை உங்களில் இருக்க கடவுள் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே கர்த்தர் அந்த பிள்ளைகளுடைய கண்களையும் செவிகளையும் இருதயத்தையும் கரங்களையும் திறந்தபடியாய் செபிக்கிறோம். அப்பா பரிசுத்த ஆலயத்தில் கால் ஊற்றின பிள்ளைகள் ஆண்டவரை பாவத்துக்கு நேராக செல்லும் பொழுது கர்த்தாவே நீர் எச்சரிக்கிறீர். கர்த்தாவே உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு கர்த்தாவே உலகத்துக்கு நேரம் அல்ல மடங்கி வரும்படியான ஒரு இருதயங்களை எங்களுக்கு தருவீர். கர்த்தாவே இந்த வேளையிலே அடியேனையும் நாங்கள் செபித்த விண்ணப்பங்களையும் இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தாவே ஆண்டவருடைய பாதத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஜெபத்தை கேட்டபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். தகப்பனே ஜெபத்தை முடித்துக் கொள்கிறேன். ஆமென். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். கொஞ்ச நேரம் எழுந்து நிக்கலாமா? ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. நான் இப்ப எழுந்துட்டேன்னா இதெல்லாம் மாறிடும். நீங்க எழுந்து நின்று ஜெபம் கேளும் பதில் பாருங்க. நேற்று ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேளும். ஹalleluya. ஜெபம் கேளும் பதில் தாரும் அதிசயம் செய்யும் ஐயா. இது ஜெபம் கேளும் பதில் தாரும் அதிசயம் செய்யும் ஐயா. 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். இது ஜெபம் கேளும் பதில் தாரும் அதிசயம் செய்யும் ஐயா. இது ஜெபம் கேளும் பதில் தாரும் அதிசயம் செய்யும் ஐயா. உமக்கு எதிராய் செயல்படுவோர் வாழ வேண்டும். உமக்காய் வாழ வேண்டும். உமக்கு எதிராய் செயல்படுவோர் உம்பாதம் வர வேண்டும். உமக்காய் வாழ வேண்டும். இது ஜெபம் கேளும் பதில் தாரும் அதிசயம் செய்யும் ஐயா. இது ஜெபம் கேளும் பதில் தாரும் அதிசயம் செய்யும் ஐயா. இந்தியாவை பாழாக்கும் அந்தகார வல்லமைகள் அகன்று போக வேண்டும். இந்தியாவை பாழாக்கும் அந்தகார வல்லமைகள் அகன்று போக வேண்டும். இது ஜெபம் கேளும் பதில் தாரும்
இப்ப நம்ம மத்தியில யாருன்னு தெரியல, டீச்சர் நினைக்கிறேன், டீச்சரா ப்ரொஃபஸர் அம்மா தாயே சொல்லுங்க, நம்ம டீச்சரா ப்ரொஃபஸரா டீச்சர் தான். சரி வாங்க. அம்மா வந்து இப்போ நாட்டு நடப்பெல்லாம் நல்லா தெரியும், எனக்கு ரொம்ப தெரியாது. இந்தியாவை ரொம்ப நேசிப்பாங்க, நான் கூட கொஞ்சம் கம்மி தான், ரொம்ப நேசிப்பாங்க. நம்ம அரசு ஆளும் தலைவர்களுக்காக இப்போ ஜெபிக்க போகிறாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப விஷயம் தெரியும். ஆணி வேறு அக்கு வேறு ஆணி வேறு அவங்களுக்கு தெரியும். அதனால் அதுக்காக ஜெபிப்பாங்க. அம்மு அவங்க பேர் இப்போ ஜெபிக்க போகிறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறாங்க. இல்லைங்களா? நாடு நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதர் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா பயங்கர ரூல்ஸு, அதனால பார்த்தீங்கன்னா பயமே இல்லை. பொம்பளைங்களுக்கு பயமே கிடையாது, பெண்களுக்கு பயம் கிடையாது, குழந்தைங்களுக்கு பயம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதிர் வயதுள்ளவங்களா இருந்தவங்களாம் கண்டுக்கவே மாட்டாங்க. வீடே தெரியாம இருக்கிறதா கூட கொண்டு வந்து அழகா விட்டுருவாங்க. அப்போ முதிர் வயதுள்ளவங்களுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை உண்டு. என்னன்னா அங்கேயும் போய் ஸ்டே பண்ணிட முடியாது, வேலை செஞ்சால் தான் அங்கே இருக்கலாம். வேலை செய்யாத நம்ம பிள்ளைக்கு தூக்கி துரத்தி விடுறாங்க, ஒரு நாட்டுக்கு துரத்தி விடுவாங்க. அதான் விஷயம். அந்த குடியுரிமையெல்லாம் நமக்கு கிடையாது, ஒரு ஃபெசிலிட்டி கிடையாது. வேலை செஞ்சா இருக்கலாம், வேலை போச்சுன்னா நேரம் வீட்டுக்கு வரலாம். அப்படிதான் உடனே அவங்க அடுத்த நாட்டுக்கு போயிடுவாங்க, ஏற்றுக்கிட்டு வர மாட்டாங்க. உடனே நம்ம பிள்ளைகள் எல்லாம். அதனால நம்ம தேசம் ஒரு விரும்பப்படத்தக்க தேசமா மாறணும். அந்த மாதிரி ஒரு ரூல் இருந்தால் தான் கட்டுப்படணும்னு இல்லை. ஆனால் எல்லாருக்கும் கடவுளுக்கு பயப்பட ஒரு பயம் போதும். அதனால அதுக்காக ஜெபிப்பாங்க. பாரத்தோட நம்ம எல்லாரும் கூட இணைந்து ஜெபிப்போம். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட கர்த்தாவே பாஸ்டர் சொன்ன இந்த விண்ணப்பத்திற்காக இந்த சமூகத்திலிருந்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் சுவாமி. அப்பா நீர் ஒருவரே மகா பெரிய உணர்வராக இருக்கிற கர்த்தாவே, இந்த உலகத்தை நீர் எங்களுக்காக படைத்து சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி கானான் தேசம் நல்ல தேசமாக இருக்கும் என்று நீர் கொடுத்தீரோ தகப்பனே, அது போன்று கர்த்தாவே எங்களுக்கும் இந்த சபையில் உள்ள மக்களுக்கும் இந்த இந்திய தேசத்தை நீர் சுதந்திரமாய் கொடுத்த தயவுக்காய் முதற்கோடாக ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பல நாடுகள் உண்மை பற்றி அறிந்த நாடுகளாக இருந்தாலும் கர்த்தாவே, விசேஷமாக இந்தியாவை உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் அனைவரையும் இந்த இந்திய தேசத்தில் பிறந்த வைத்ததற்காக உங்களுக்கு கொடான ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்தியா முழுவதும் உங்களுடைய பரிசுத்த ரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிரிட்டிஷர் கையிலிருந்து எங்களுக்கு நீர் விடுதலையை கொடுத்திருந்தாலும் கர்த்தாவே, அந்த சுதந்திரத்தை இப்ப இருக்கிற மக்கள்கள் அனைவரும் அப்பா வழி தவறி எவ்வளோ வந்துட்டு கெடுதல் பண்ணி இந்த நாடு முன்னேற விடாமல் கர்த்தாவே எவ்வளவோ தாழ்வை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அதற்காக ஒரு சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா, இந்த தேசத்தை நீர் எப்படி எங்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்தீரோ, உங்களுடைய பிள்ளைகளாக இருந்து உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும் பிள்ளைகளாகவும் ஆண்டவரே நேர்மையாகவும் கர்த்தாவே இருப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்க கர்த்தாவே. அப்பா இந்திய தேசம் எவ்வளவோ வழிவிலகி சென்று கொண்டிருக்கிறது கர்த்தாவே. இந்தியாவில் பாலியல் வன்கொடுமைகளாக இருக்கிறது
காலங்களாக இருக்கட்டும் கர்த்தாவே. அப்பா கொலைகள் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் விக்கிரக ஆராதனைகள் எவ்வளோ பெருகி கொண்டு போய் கொண்டிருக்கிறது கர்த்தாவே. நன்மைகள் அனைத்தும் அழிந்து கொண்டு போகிறது கர்த்தாவே. ட்ரெண்டிங் என்ற முறையில கர்த்தாவே எவ்வளவோ மனிதர்கள் கர்த்தாவே அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்கள் அனைவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்தியாவை நீ விசேஷமாய் பாதுகாத்து அருகிறார்கள் கர்த்தாவே. உங்களுடைய பரிசுத்த ரத்த கோட்டைக்குள்ள கர்த்தாவே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்தியாவில் எவ்வளோ பிரச்சனைகள் ஆண்டவரே, மக்களுக்கு எதிராக சட்டத்தை ஏற்றிக்கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்பா இந்த மக்களை நீர் உருவாக்கினீர் கர்த்தாவே. ஆனால் ஆண்டவரே நீ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா இந்த இந்திய தேசத்தை ஆளுகிற பிரதமர் முதற்கொண்டு அப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற சிஎம் வரைக்கும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் யாரும் தாங்கள் மேன்மையானவர்கள் என்று எண்ணாமல் கர்த்தாவே அப்பா மக்களின் நலன் கருதி இந்த சட்டத்தை அனைவரும் அடிமட்ட மக்களுக்கும் கர்த்தாவே கொண்டு சென்று அவர்களும் நலமோடு இருப்பதற்கு உண்டான நலத்திட்டங்களை அவர்கள் செயல்படுவதற்கு அவர்கள் எழுதி அவரை ஆர்டர் போடுவதற்கு இரக்கம் பாராட்டுங்க கர்த்தாவே. அது போன்று கர்த்தாவே இந்த இந்தியாவில் கர்த்தாவே அப்பா நார்த் இந்தியாவில் எவ்வளோ பாவங்கள் பெருகி கொண்டு போகிறது கர்த்தாவே. அப்பா இப்பொழுதும் கூட கர்த்தாவே நார்த் இந்தியாவில் இன்னும் உண்மை ஒரிஜினலாக உண்மை துதிக்கவே முடியல கர்த்தாவே. ஆனால் ஆண்டவரே இப்பொழுதும் கூட இந்த தமிழ்நாட்டில் எங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஃப்ரீடத்தை கொடுத்து உண்மை நாங்கள் துதிப்பதற்கு எங்களுக்கு இந்த ஏற்ற நேரத்தை அமைத்து கொடுத்த கிருபைக்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எவ்வளோ பெண்களுக்கு ஆண்டவரே பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. வரதட்சணை பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறாங்க கர்த்தாவே. கள்ள விபச்சாரத்தனம் செய்து கொண்டும் கர்த்தாவே பிறர் பொருளை நீர் இச்சைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க கர்த்தாவே. ஆனால் இப்பொழுதெல்லாம் கர்த்தாவே அடுத்தவருடைய கணவருக்கும் அடுத்தவருடைய மனைவிக்கும் கர்த்தாவே எவ்வளவோ ஆசைப்பட்டு எவ்வளவோ பெரிய ஆண்டவரே இது போன்ற தகாத பாவங்களில் ஈடுபட்டு இருக்காங்க கர்த்தாவே. ஆண்டவரே சோதம் குமார பட்டணத்துல என்னென்ன பாவங்கள்லாம் நடந்ததோ கர்த்தாவே அனைத்தும் இந்த இந்திய தேசத்துல அப்பா எவ்வளோ நடந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அன்று அந்த தேசத்தை நீர் அழித்து போட்டது போன்று கர்த்தாவே உங்களுடைய சித்தமாக இருந்தாலும் கர்த்தாவே இந்த இந்தியாவை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பாவத்திற்குள் நாங்கள் போகாத அளவிற்கு இளைஞர்களையும் முதியோர்களையும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரே அந்த பாவத்துக்கு போக விடாமல் உடைய பரிசுத்த ரத்த கோட்டைக்குள்ளார கர்த்தாவே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தமிழ்நாட்டில் கூட கர்த்தாவே எவ்வளவோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு கர்த்தாவே. அப்பா ரீசெண்டாக கூட கர்த்தாவே தூய்மை பணியாளர்கள் இல்லை என்றால் இந்த நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும் கர்த்தாவே. ஆனால் அவர்கள் ஒரு 13 நாட்களுக்கு மேலாக கர்த்தாவே அப்பா அவர்களுடைய வேலை வாய்ப்பு பணி நிரந்தரத்திற்காக அப்பா எவ்வளவோ வந்து போராடி கொண்டு இருக்கிறாங்க கர்த்தாவே. பல தலைவர்கள் வந்து அவர்களுடைய கோரிக்கையை கேட்கிறாங்க கர்த்தாவே. ஆனால் இங்குதான் இருக்காங்க. ஆனால் சிஎம் இன்னும் வந்து அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை கர்த்தாவே. அப்பா கார்பரேட் கம்பெனிகள் எல்லாம் நீங்க அழித்து போடுங்க ராஜா. அப்பா மக்களுக்கு நீர் நிரந்தரமான பணியை கொடுத்து அவர்களுக்கு என்று இருக்கிற சுதந்திரத்தை இந்த நாட்டில் அனுபவிக்கிறதுக்கு உண்டான இலக்கங்களை நீர் பாராட்டுங்க. அந்த தூய்மை பணியாளர்கள் எவ்வளோ வந்துட்டு கோரிக்கையை வச்சிருக்காங்களோ அது அனைத்தையும் நம்முடைய சிஎம் கண்களில் தயவு கிடைக்க பாராட்டுவதற்கு இந்த நேரத்துல நாங்கள் சபையாய் ஒருமனதாய் அந்த கோரிக்கையை உங்களுடைய சமூகத்துல ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜபத்தையும் சேர்ந்து கேட்டு அவர்கள் என்னென்ன கோரிக்கை எல்லாம் அவர்கள் வைத்தார்களோ ஆண்டவரே அதை எல்லாம் சிஎம் கண்களிலிருந்து தயவு பாராட்டி அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்யுங்க. சீக்கிரம் அவர்கள் அனைவரும் அந்த போராட்டத்தை கைவிடப்பட்டு ஆண்டவரே அவர்கள் வெற்றியை அடைந்து சீக்கிரம் பணிக்கு திரும்புவதற்கு இரக்கம் பாராட்டுங்க. தமிழ்நாட்டில் கூட கர்த்தாவே ஜாதி மதம் என்றெல்லாம் நீங்க படைக்கவே இல்லை கர்த்தாவே. அப்பா மனுஷனுக்கு ஏற்ற துணையை நீர் கொடுத்து மனுஷனை படைத்தீர் ஆண்டவரே. ஆனால் இந்த தமிழகத்துல கர்த்தாவே நீர் பெரியவரா நான் பெரியவரா என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவரே அநேக ஜாதிகளை மனிதர்கள் ஒரு கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து கர்த்தாவே அதை கட்டமைத்து வைத்து இன்னும் அதை தொடர செய்கிறார்கள் கர்த்தாவே. அதையெல்லாம் நீ விசேஷமா அழித்து போடுகிறார் ஆண்டவரே. அப்பா நீ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரா இருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா உமால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. தமிழ்நாட்டில் கூட எவ்வளோ ஆணவ கொலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு கர்த்தாவே. ஒரே ஒரு கையெழுத்தானவரே அதை போட முடியாத அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய காரியம் அல்ல கர்த்தாவே. ஆனால் அந்த மனது அவர்களிடம் இல்லாமல் இருக்கிறதே கர்த்தாவே. அந்த கடினமான இருதயத்தை நீங்கள் திருப்புங்க ராஜா. அப்பா ஒரே ஒரு கவர்மெண்ட் ஆர்டர்ல இனி இந்த தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி எங்க ஆணவ படுகொலைகள் நடந்தாலும் ஜாதி கலவரங்கள் நடந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு விசேஷமா பல கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியாத கர்த்தாவே. அப்படி மனிதர்களுடைய இருதயம் கடினமாக இருக்கிறது கர்த்தாவே. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களே இதுக்கு ஒரு பொறுப்பேற்க மாட்டேங்கிறாங்க கர்த்தாவே. அங்கங்கும் ஜாதி கலவரங்கள் ஆணவ கொலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு கர்த்தாவே. அதிலும் கர்த்தாவே
தமிழகத்துல எவ்வளோ பெருகிட்டு இருக்கு கர்த்தாவே. திருநெல்வேலி பக்கம்லாம் கர்த்தாவே. அப்ப இப்பொழுது கூட ரீசெண்டா ஒரு பையனை கர்த்தாவே வெட்டி கொலை செய்து விட்டு கர்த்தாவே, அப்ப கொலை பண்ணவங்களுக்கு நியாயம் பேசிக்கொண்டு அறிந்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. ஒரு உயிர் போய்விட்டது என்று கூட அவர்கள் நினையாமல் கர்த்தாவே ஜாதிகளை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. இந்த ஜாதியெல்லாம் யார் கர்த்தாவே கண்டுபிடித்த? நீர் இந்த தேசத்தை கொடுத்திருக்கிறது, நீர் எங்களை நீர் கொடுத்திருக்கிறீர்கள் கர்த்தாவே. இதையெல்லாம் சீக்கிரமானவரே, இந்த பாலியல் வன்கொடுமைகளாக இருக்கட்டும், மாணவ கொடுமைகளாக இருக்கட்டும், வரதட்சணையில் கர்த்தாவே எவ்வளவோ பிரச்சனை பண்ணி கர்த்தாவே ஒரு பெண்ணை கூட கர்த்தாவே மனசளவுல டார்ச்சர் பண்ணி அவர்களே அவர்களுக்கு உண்டான துக்கத்தை தேடி வந்து உயிரை நீர்த்து விட்டார்கள் கர்த்தாவே. அப்படியெல்லாம் இருக்கிறப்போ ஒரு சட்டம் ஒரு தமிழகத்துல நல்லபடியாக இதற்கு எதிர்ப்பாக வருவதற்கு நீர் இரக்கம் பாராட்டுங்க. அப்பொழுதுதான் கர்த்தாவே இளம் தலைமுறையில் வளர்ந்து வருகிற ஒவ்வொரு ஆண்களும் சரி பெண்களும் சரி அந்த சட்டத்திற்கு பயந்தும் நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அவர்கள் பயந்து இருந்து ஆண்டவரே நேர்வழியாய் நடந்து இந்த தேசத்தை இன்னும் செல்வ செழிப்பாயும் நேர்மையாகவும் கட்டமைப்புக்குள் கொண்டு வந்து உண்மை நாங்கள் துதிப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்க தகவலை. இந்தியாவையும் தமிழகத்தையும் இன்னும் இருக்கிற ஒவ்வொரு நாட்டையும் இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அனைவரையும் இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து நடத்தி செல்லுங்க. அனைத்தையும் இந்த சமூகத்தில் கொடுத்து இந்த ஜபத்தை எல்லாம் உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல ஜீவனுள்ள பிதாவே. அப்படியே கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷைகள்ல நிக்கலாம். இன்னும் நிறைய காரங்கள் இருக்கும். அந்நிய பாஷைகளை பேசி தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. வெளியில் சொல்ல முடியாத அநேக காரியங்கள் ஆவியானவரோடு இணைந்து நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் பிதாவே. ஆசை இல்ல
அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே. ஹல்லேலூயா. நேரத்துல கூட கிறிஸ்டினா சிஸ்டர் வந்து ஜாப் பண்ணுவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் பணம் சொத்து இதெல்லாத்தையும் அபகரித்து கொள்றாங்க. அவங்க கூட பாருங்க தெரியாம அந்த பேங்க் பணத்தை எப்படி போடணும்